அடுத்தபடியாக கற்பகவல்லி மேடம் அவர்கள் சிறிது உரையாடுவார்கள். இக்கூட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் இந்த ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அலுவலர்களுக்கும் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் மாணவ பணிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். டாக்டர் சார் சொல்லிட்டாங்க, விஓ சார் எல்லாமே சொல்லிட்டாங்க. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, பிள்ளைகளை எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிற எல்லா வார்த்தையுமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்காக, சரிங்களா? குழந்தை செல்வங்களுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும், டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? வந்ததுலேருந்து பாட்டு போகிறதுலேருந்து குழந்தைங்க என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க, டான்ஸ்னால் ஆடிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம அரசு பள்ளிக்காக என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் ஒவ்வொரு இப்போ 2 வருடமாக கடந்த 2 வருடங்களாக ஆண்கள் டே கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறாங்க, சரிங்களா? அது மாதிரி எல்லா பள்ளிக்கூடமும் 5ஆம் வகுப்பு மட்டும் இல்லை, 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 10, 12 எல்லா பள்ளிக்கூடமும் என்ன பண்ணோம், ஆண்டு விழா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் வந்து நம்ம மாணவ மணிகளுக்காக நிறைய செலவீடு பண்ணுறாங்க. தெரியும், விஓ சார் சொன்னாங்க, A to Z எல்லாமே அரசாங்கம் கொடுக்குது, அப்படி தானே? நம்ம படிக்கும் போது தான் எல்லாமே அம்மா அப்பாட்ட நோட்டு வாங்கணும், நோட்ஸ் வாங்கணும், எல்லாம் வாங்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நாங்கள் படிக்கிற காலத்தில் வாங்குவோம். ஆனால் இப்போ குழந்தைகளுக்கு கலர் பென்சில் எல்லாமே என்ன கொடுக்குறாங்க, அரசாங்கம் கொடுக்குறாங்க. நோட்டு எல்லா நோட்டுமே அரசாங்கம் கொடுக்குறாங்க. யூனிஃபார்மும் 1 செட்டு 2 செட்டு இல்லை, 4 செட்டு கொடுக்குறாங்க. நம்மளுக்கே நம்ம அம்மா அப்பா எடுத்தாங்கன்னா 2 செட்டு தான் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. ஆனால் அரசாங்கம் எத்தனை செட்டு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, 4 செட்டு யூனிஃபார்ம் ஒரு வருஷத்துக்கு பிள்ளைகளுக்கு. ஆனால் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எல்லாத்தையுமே சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கம் எல்லாமே பண்ணுறாங்க. எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அப்படிங்கிற சாரு விஓ சார் சொன்னாங்க. நம்ம அரசாங்க பள்ளியில் புதுமை பெண் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கலெக்டர் சார் கூட ஒரு உரையை போட்டினார், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அதாவது அரசாங்க பள்ளியில் 6லேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் எல்லா குழந்தைகளுக்குமே என்னது மாதம் முடிச்சு போனோடனே மாதம் எவ்வளோ ரூபா வாங்குறாங்க, 1000 ரூபா வாங்குறாங்க, சரிங்களா? அவங்க படிப்பு சொல்றதுக்கு எதுக்காக அவங்களுக்கு ஒன்று பயனுள்ளதாக இருக்கும். அது யார் எங்கே படித்தாலும் மட்டும்தான் அந்த சலுகை உண்டு. நம்ம அரசாங்க பள்ளியில் படித்தா மட்டும்தான் அந்த மாதம் 1000 ரூபா அப்படிங்கிறது வந்துச்சு, சரிங்களா? அதுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் மில்லும் படிக்கிற ஸ்கூலுக்கு எல்லாமே போய் கேட்டு வாங்குவாங்க. நம்ம தமிழ் வழி படித்தல் அப்படிங்கிறதுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. தெரியுங்களா? தெரியாங்க நம்ம ஊர் மக்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால நம்ம பிள்ளைகள் எல்லாமே அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இப்போ சிறப்பான தலைமை ஆசிரியர்கள், சிறப்பான உதவி ஆசிரியர்கள் நல்ல சிறப்பாக இருக்காங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளை தாராளமாக என்ன பண்ணலாம், பள்ளிக்கூடத்தில் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்க எல்லாமே படிக்கிறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பாரோம், மாதம் செக் பண்ணுற வாரோம் பிள்ளைகளை எப்படி படிக்கிறாங்கன்னு. ஒவ்வொரு குழந்தைகளையும் நாங்கள் படிக்க வச்சு பார்த்துருக்கோம். என் பிள்ளைய எப்படி படிக்கிறா அப்படிங்கிறத பார்த்துருங்க, சொல்லிங்க பார்க்கலாம். மாதம் ஒரு டீச்சரை வந்து பார்க்குறேன் அப்படி யாராவது இருக்கீங்களா? ஒரு சில பரவாயில்ல, அந்த பேரண்ட்ஸுக்கு எல்லாம் கிளாப் பண்ணிடலாமே. ஏன்னா குழந்தை வந்து எப்படி படிக்கிறா செய்கிறான்னு சேர்த்துக்கிட்டா போனால் போதாது, நம்ம தான் படிக்கணும். அடுத்து யார் படிக்கணும்? இப்போ வந்து உலகத்தில் படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, படிப்பு இருந்தால் உலகத்தில் அழியாத செல்வம் எந்த செல்வம் தான்? கல்வி செல்வம் மட்டும்தான். அதனால் உங்கள்கிட்ட நான் வந்து காசோ பணமோ திருடிடலாம், ஆனால் எதை திருட முடியாது, கல்வியை திருடவே முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு மட்டும்தான், அப்படித்தானே? நீங்கள் படித்து பெரிய அளவு போகிறது எல்லாமே நீங்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சிறந்த